தமிழ் உட்பட பல ரீஜனல் லாங்குவேஜுக்கு தர முக்கியத்துவத்தை விட பல மடங்கு முக்கியத்துவம் வந்து ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் தராங்க. அப்போ ஃபண்டிங் அதிகமா இருக்கனால டீச்சர்ஸ் அதிகமா ரிக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை கொடுப்பாங்க. இது வந்து சைலண்ட் கில்லிங். இது இந்த எஜுகேஷன் சொல்லாம இந்த எஜுகேஷன் பாலிசில you can select any native languages னு இருக்கு. மாதிரி பேசுவாங்க. அதுல அங்க டீச்சர்ஸ் தெலுங்கு செலக்ட் பண்ணலாம், இருக்க மாட்டாங்க, மலையாளம் செலக்ட் பண்ணலாம், கன்னடம் செலக்ட் பண்ணலாம், எனி நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்றாங்க. அண்ணே நீங்க சொல்றது இரண்டாவது பிரச்சனை, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க தப்பா இருக்க கேவில, தமிழ்நாட்டுல இருக்க கேவில தமிழ் டீச்சரை விட 2 மடங்கு மேல ஹிந்தியும் சான்ஸ்கிரிட் டீச்சர் இருக்காங்க. ஒரே விஷயம் நான் எப்படி சொல்றீங்க? எப்படிங்க நான் கேக்குறது எஜுகேஷன் பாலிசி நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? நான் சொல்றது எஜுகேஷன் பாலிசி நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? நான் சொல்றது எஜுகேஷன் பாலிசி எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா நீங்க புரிஞ்சுங்க. ஃப்ரேம் ஒர்க்ல இப்போ இதுக்கு முன்னாடி 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த 5 இயர் பிளான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்தியா எப்பயோ வல்லரசா இருக்கும். ஆன் த பேப்பர்ல என்ன வேணா எழுதலாங்க. பிராக்டிக்கலா நான் சொல்றேன்னா இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்பவுமே ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒதுக்குற 10ல் 1 கூட ஒட்டுமொத்த இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு ஒதுக்குறது இல்ல. இந்திய ஒன்றிய அரசு நம்ம டாக்ஸ்ல நம்மளும் டாக்ஸ் பேர் தான். அப்போ அவங்க வந்து ஒரு பாலிசி பிரேம்வொர்க்கை வந்து ஒரு சார்பா வச்சுக்கிட்டு அவங்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டீச்சர்ஸ் பண்றாங்க. அவங்கள நம்பி நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க பாலிசி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டையும் வளர்க்கணும்னு பாலிசி வச்சுக்கோங்க. உங்க பாலிசி எங்க மேல திணிக்காதீங்க.